Honorable Tamil Nadu Chief Minister, Mr. Vijay sir, good morning. I believe that this grievance would be taken to the eyes and ears of our Honorable Chief Minister for remedy. The grievance in nutshell is that all the grievances sent by the public to the CM cell are being sent back to the same hearing officer for remedy. In that case, the object of CM cell would become futile, would become big zero. களப்பணியில் இருக்கின்ற அலுவலரிடம் பொதுமக்கள் கொடுத்த மனுவின் மீது முகாந்திரம் இருந்தும் பிரைமா ஃபேசி இருந்தும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற பட்சத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பொதுமக்கள் அடுத்து கடவுள் என நினைத்து சிஎம் செல்லுக்கு தான் மனுக்களை அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பப்பட்ட மனுக்கள் திரும்பவும் அதே களப்பணியில் தவறிழைத்து அந்த அதிகாரிகளிடமே அனுப்பும் பொழுது என்ன நடவடிக்கை இருக்கும்? ஒன்று, அந்த களப்பணி அதிகாரி மனுவை அனுப்புவதன் மீது ஒரு மோட்டிவேஷன் கொள்வார், தனக்கு எதிராக முன்னளித்தவனா என்று அவனை எதிராக பாவிப்பார், அல்லது தான் முதலில் செய்த தவறை நியாயப்படுத்தி ஒரு பதில் எழுதி சிஎம் செல்லுக்கு அனுப்புவார். சிஎம் செல் அத்துடன் அந்த மனுவை சுழித்து விட்டு வருகிறது என்பது நடைமுறையில் உள்ள ஒரு பழக்கமாக உள்ளது. இதை மாற்ற வேண்டும். சிஎம் செல்லுக்கு அனுப்பப்படுகின்ற மனுக்கள் மீது முறையான நடவடிக்கை எடுப்பதற்கு தனி ஒரு ஏஜென்சியை நியமிக்க வேண்டும். அதற்கு ஒரு கால நிர்ணயம் அமைக்க வேண்டும். எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரத்தை மனுதாரருக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதனை இந்த காணொலி வாயிலாக முதல்வர்களுடைய காதுகளுக்கும் அவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம்.